வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொத்தமல்லி சட்னி வந்து நீங்கள் தண்ணியாக கொஞ்சம் அரைச்சிங்கன்னா சட்னி மாதிரி இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா துவையல் மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து தயிர் சாதம் ரசத்துக்கு தொட்டுக்கவும் வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம், வரமிளகாய் ஒரு 10லேருந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கருப்பு உளுந்து, கொஞ்சம் புளி, உப்பு, அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட். இதுக்கு தேவை நிறைய தேவையான பொருட்கள் நிறைய கிடையாது. கொஞ்சம் வதக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்குவோம். ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வறுப்பட்டால் போதும், ரொம்ப தீய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. லைட்டாக அது நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிக்சியில் நல்லா அரையும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடு பண்ணால் போதும். அதை எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே உளுந்து, புளி, உப்பு எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். உளுந்து நல்லா வந்து வறுப்பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். பூவும் வந்து நீங்கள் வறுத்துட்டு போட்டால் நல்லாயிருக்கும். புளியும் அதே மாதிரி அதிலே போட்டு வறுத்துக்கலாம் நல்லா. உளுந்து வந்து வெள்ளை உளுந்தும் போடலாங்க, கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது. அதனால நம்ம எதுலெல்லாம் கருப்பு உளுந்து சேர்க்க முடியுமோ, தோலோடு சேர்க்க முடியுமோ அது சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து. துவையெல்லாம் அரைக்கும் போது உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம், இந்த கருப்பு உளுந்தை. கொத்தமல்லி வந்து அவ்வளோ குளிர்ச்சிங்க உடம்புக்கு. எப்போ எதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி பாருங்கள், இந்த கொத்தமல்லி நான் ரொம்ப பொடியாக நறுக்கலை, கொஞ்சம் வேற கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி 2-3 கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ரொம்ப பொடியாக கட் பண்ணி அலசினீங்கன்னா அதில் உள்ள விட்டமின்ஸ்லாம் போயிடும். அதனால் அலசிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் வதங்குச்சுன்னா கம்மியாக வந்துடுங்க. ரொம்பவும் வதங்க வேணாம். ரொம்ப வதங்கினா இந்த கலர் க்ரீனே போயிடுங்க. க்ரீன் போச்சு, க்ரீன் கலர் மாறிடுச்சுனாவே உங்களுக்கு அதில் உள்ள விட்டமின்ஸ்லாம் நிறைய போயிடுச்சுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக, எதுவும் வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப பச்சை வாசனை வந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் அந்த டேஸ்ட்டுக்காக லைட்டாக வதக்கிக்க போகிறோம், அவ்வளோதான். கொத்தமல்லி நீங்கள் பச்சையே சாப்பிட்டாலும் கூட உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை, நல்லது தான். அதனால இதை நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்கின உடனே நம்ம வந்து எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் தீயிற மாதிரி லைட்டாக உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதை பொடியாக கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் வதக்கிறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக இருந்துச்சு, எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். லைட்டாக வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாவே நல்லா அது வதங்கிடும். ஸோ அப்புறம் நம்ம ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாங்க. அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சிடும், அதனால் வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருவோம். கொத்தமல்லி வந்து டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா செரிமானம் ஆகும். நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தேங்காவும் இதோடு சேர்த்து நம்ம வதக்கின பொருள் எல்லாத்தோட தேங்காவையும் சேர்த்துச்சு இதோட நீங்கள் ஆறின உடனே கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் லிக்விடாக பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ கூட வச்சுக்கலாம். தாளிக்கும் போது உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த துவையலுக்கு வேணுனாலும் நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி துவையல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் வியூவர்ஸ்.